சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். இந்த பதிவு கலசம் எதுக்கு நம்ம ஆலயத்தில் வைக்கிறோம், அந்த கலசத்தினுடைய பயன் என்ன, நமக்கும் மனித உடலுக்கும் அந்த கலசத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிடுங்க. சிவாய 2-3 அடியார்கள் கேட்டிருந்தாங்க, கலசத்துக்கும் நமக்கும் எப்படி லிங்க் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதுக்காக தான் இது போட்டிருக்கிறேன். சிவாயனம். இந்த கலசத்தில், அதாவது கோபுரத்தில், ஒரு ஆலயத்துக்கு கோபுர கலசம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய ரிஷிகள், ஒரு பெரிய மன்னர்கள், அப்படி ஒரு இதில் இருக்கிறவங்க வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கறது வழக்கம். அது நம்ம ஊரில் பெரிய பெரிய இதுங்களுக்கெல்லாம் நடக்கும். அது கலசம் அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இந்த கலசத்தில் அந்த மனித உடலுக்கும் அந்த கலசத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அந்த கலசத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. ஒன்றும் இல்லை, அதில் அந்த கலசத்தில் சுற்றக்கூடிய நூல் வெள்ளை நூல் சுற்றுவாங்க. அந்த நூல் ஒன்றும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை குறிக்கக்கூடியது. அடுத்து உள்ளே ஊற்றக்கூடிய தீர்த்தம் வந்து நம்மளுடைய உடம்புல ஃபுல்லாக வந்து ரத்தத்தை குறிக்கும். ரத்தம் வந்து லிக்விடாக இருக்குல்ல, அதே மாதிரி ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு பார்ட் அது. அதுவும் இல்லாமல் அது மேலே வைக்கக்கூடிய மாயிலை, தேங்காய், இது வந்து நம்மளோட தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது. தலைப்பகுதி தேங்காய் வந்து குடிமையோடு இருக்கும். அது வந்து ஈசனை குறிக்கக்கூடியது. நமக்கு தலையில் குடிமை இருக்கும்ல, அது மாதிரி தலையில் குறிக்கக்கூடிய வார்த்தை. உடலில் உருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் குறிக்கக்கூடியது. இதில் தேங்காவுக்கு முன்னாடி, மாயில வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு வீடியோவில் ஒரு தர்பை ஒன்று வைப்பாங்க. அது வந்து நம்மளுடைய முதுகு எலும்பை குறிக்கக்கூடியது. இந்த பானை வந்து நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்டது. அந்த பொருள் பித்தளையோ இல்லை மண் பானையோ அதில் தான் மேக்ஸிமம் கலசம் வைப்பாங்க. அதில் வந்து என்றைக்குமே இதாகக்கூடியது. அது நம்ம உடலை குறிக்கக்கூடியது. நம்ம உடலுக்கும் வழிபாட்டுக்கும் அந்த கலசத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கலசத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா 2-3 அடியார்கள் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி